நான் வந்து டேட்டா சயின்ஸ் படிச்சேன், போய் ஐபிஎம்ல தான் போய் செலக்ட் ஆகும், போனா கூகுள்ல தான் போவேன், மைக்ரோசாஃப்ட்ல தான் போவேன் அப்படின்னு அங்கதான் படிக்கிறேன். சோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய் அங்க உட்கார்றது முடியுமா இல்ல முடியாதா? 10+ இயர்ஸ்க்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. பட் இந்த less than 10+ இயர்ஸ்க்கு வந்து வாட் இஸ் தட் சம்திங் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், டெஃபினட்டா நம்மளால அந்த கம்பெனில எல்லாம் போய் உட்கார முடியும், ஒர்க் பண்ண முடியும், பிளேஸ் ஆக முடியும். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு, கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இந்த விஷயத்துலலாம் ஃபுல்லா நம்மளால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ நீங்க சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே அவ்வளோ ஈஸியா நம்மள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் திஸ் மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சர்டிஃபைடு தூக்கி தூரமா வச்சுட்டீங்க. சர்டிஃபைட் தர் இஸ் நோ யூஸ். சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு யூஸ்ன்றதே கிடையாது. உங்களுக்கு அங்கே நாலேஜ் இருக்கா? இன்டர்வியூல நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்க? உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான் பேசணுங்க. நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு எய்ம் பண்ணும்போது அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நீங்க அதிகமா பண்ண வேண்டியதா இருக்கும்.